ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட்டாக தான் வந்திருக்கேன். வீடியோஸ் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். டே வந்து காலேஜ் தேர்ட் இயர், நீங்கள் வந்து செகண்ட் இயர். நீங்கள் ஆல்ரெடி மேரிட் ஆகி 1 வீக் ஆகுது. நீங்கள் வந்து இப்போது டேயோட காலேஜில் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து பயங்கர பொசசிவான ஒரு கேர்ள். சரி, ஓகே, இது போதும் நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் காலேஜ் முன்னாடி யாருக்கோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது தூரத்துலேருந்து ஒரு கார் வருது, உங்கள் முன்னாடி இருக்குது. அங்கே வந்து மியா தான் இறங்கி வரா. மியா வந்துட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே போகிறீங்க. ஃபுல்லாகவே சீனியர்ஸ் உட்காந்து ஜூனியர்ஸ் எல்லாமே ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் பொறுமையாக உள்ளே போயிட்டுருக்கீங்க. அப்போது யாரோ உங்களை வந்து பாயிண்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து பார்க்காம போயிடலான்னு சொல்லி போகிறீங்க. பட் அங்கேருந்து ஜிமின் ஓடி வந்து உங்களை கூப்பிடுறான். உன்னை தானே அங்கேருந்து கூப்பிட்டுட்ருக்கேன், எங்கே நீ அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அங்கே கேங்காக உட்காந்துட்ருக்காங்களா அங்கே இட்டுட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து இன்னமியா இது ஃபஸ்ட் டேவே எனக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, அங்கே வந்து உட்காந்துட்ருக்கான் அந்த கேங் கூடவே. அப்போது வந்து ஜிமின் வந்து என்ன சீனியர்ஸை பார்த்தா விஷ் பண்ணணும்னு தெரியாதா, நீங்கள் பாட்டு போகிறீங்க, என்னம்மையா நீ சொல்கிறது இல்லையா சீனியர்ஸை பார்த்தா விஷ் பண்ணணும். சீனியர் அவள் புதுசு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. என்ன ஃபர்ஸ்ட் டேவா? ஆமாம், உன்னை இங்கே பார்த்ததே இல்லை, எதுக்கு நீ செகண்ட் இயரில் போய் இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்குறான் ஜெமீன். அது வந்து சீனியர் நான் ட்ரான்ஸ்ஃபர் அப்பாவுக்கு ஆகிடுச்சு, அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே வந்து நிமிர்ந்து பார்க்குறான், யார் அவங்க பேசுகிறது அப்படின்னு. இவ்வளோ நேரம் ஃபோன் தான் பார்த்துட்ருப்பான், நீங்கள் வந்ததெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டான். பட் நீங்கள் ஸ்டே பார்த்துருப்பீங்க. இப்போ ஜெமீன் வந்து சொல்கிறான், சரி நீ என்னை மதிக்காமல் போனல, நான் ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது என்னை பார்க்காம அப்படி போக பார்த்தல, அதனால் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. நீ என்ன பண்ணுற, என் ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி குட் மார்னிங் சீனியர்னு சொல்லிட்டு போகணும். அப்புறம் நீ வந்து அதே விஷயத்த எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு இப்படி ஜெமீன் சொன்னதும். சீனியர் அதெல்லாம் பண்ண முடியாது, என்னது கிஸ்ஸு அதெல்லாம் கொடுக்க முடியாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. நீங்களும் வந்து அதெல்லாம் முடியாது சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டேக்கு வந்து உங்ககிட்டேருந்து கிஸ் வாங்குறது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், எதுவுமே பேசல. முடியாதா? அப்போ நான் வந்து உன்னை தினைக்கும் டார்ச்சர் பண்ணுவேன், நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். இப்போ இதை பண்ணால் சும்மா விட்டுருவோம், இல்லைன்னா வந்து இங்கேயே ஒரு 10 சிட்டப்ஸ் போட்டு போங்க யார் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிற சீனியர், எல்லோரும் பார்க்குறாங்க சீனியர், விட்டுருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதான் மியா, நான் சொன்னதை பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் போங்க, அப்படிலாம் 20 ஸ்டெப்ஸ் போட்டு போங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறோம். சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா ஜிமின்க்கு வந்து மியா மேலே ஒரு க்ரஷ்ஷு. அவன் மார்னிங்கே எப்படியாச்சும் ஒரு கீஸை வாங்கிடணும் அப்படின்னு அதுக்கு தான் பிளான் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கான். இப்போது நீங்கள் தான் நான் சிட்டப்ஸே போட்டுக்கிறேன் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து என்ன சிட்டப்ஸே போட்டுக்கிறாளா, எப்படியாச்சும் கிஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது, என் மச்சான் சொன்ன மாதிரி ஒழுங்காக பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா வந்து 100 சிட்டப்ஸ் போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் ஷாக் ஆகிட்டான். உடனே டேக்கிட்ட போயிட்டு, என்னடா 100 சிட்டப்ஸ்லாம் சொல்கிற, அது என் ஆள்றா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உனக்கு என்னடா பிரச்சனை, கம்முனுடுறா, அவகிட்ட நான் எப்படியாச்சும் கிஸ் வாங்கலான்னு பார்த்தா நீ வந்து இப்படிலாம் பண்ணுற, கம்முனுடுறா, அவள் அதிகமாக சொன்னால் தான் உன்னை கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோவியும் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மியா அவங்கக்கிட்ட தான், வயன் கிஸ் பண்ணிடலாம் வயன், இல்லைன்னா வந்து நம்மளை விடவே மாட்டாங்க இந்த இயர் முடிகிற வரைக்கும். மியா என்ன நினச்சிட்ருக்கு, இவங்க மிரட்டுறதுக்குலாம் நம்ம பயப்படணுமா என்ன, நம்ம வந்து பார்த்துக்கலாம், நீ வந்து கம்னரு அப்படிதான் சொல்கிறீங்க. அப்போது மியா வந்து இல்லை வயன், அவங்க சொல்லியிருந்தா பண்ணிட்டு போயிடலாம், இல்லைன்னா இந்த இயர் ஃபுல்லாகவே நம்மளை டார்ச்சர் பண்ணலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறா. இப்போது ஜிமின் தான் அவங்கக்கிட்ட தான், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக அந்த
கிஸ் பண்ண போகிறீங்களா இல்லைன்னா வந்து 100 சிட்டப்ஸ் போட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். சீனியர் நாங்கள் வந்து கிஸ்ஸே பண்ணுறோம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. அப்படியே மியா அப்படி சரி ஓகே வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா உங்களை பார்த்து வா வயன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு விருப்பமே இல்லை, ஒரு மாதிரி கையை கட்டிட்டு அந்த பக்கம் திரும்பி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வயன் பண்ணு வயன் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் வந்து ஜிமினை போய் ஹக் பண்ணுறா. ஜிமினும் நல்லா டைட்டாக மியாவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டே வந்து உங்களை பார்க்குறான் நீங்கள் ஹக் பண்ணதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்கிறீங்க. சொல்கிறான் சீக்கிரமாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணால் போகலாம், அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு வந்து 2 கீஸாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். என்னது ஒரு கீஸே கொடுக்க முடியாதுன்னு நின்றுட்டுருக்கேன், நீங்கள் என்ன 2 கீஸ் கேட்குறீங்க அப்படி ஒரு மாதிரி கொஷினபிளாக நீங்கள் வந்து டேவை பார்க்குறீங்க. சீக்கிரம் அப்படின்னு டே வந்து அவனோட கை ரெண்டுமே உங்களுக்கு ஹக் பண்ணதுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கான். நீங்களும் வந்து போய் விதியேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹக் பண்ணும்போது நடுவில் கேப் இருக்குது, சும்மா கையை அவன் ஷோல்டரில் போட்டிருக்கீங்க. பட் டே வந்து உங்கள் ஹிப்பில் கை வச்சு அப்படியே அவன் கிட்ட இழுத்துக்கிறான். நீங்கள் ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ டேயோட ஃபேஸ் வந்து உங்கள் ஷோல்டரில் உங்கள் நெக் கிட்ட இருக்கும். டே வந்து உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். டே என்ன பண்ணுறீங்க, நம்ம இங்கே காலேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல உன்னோட டேரை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஒரேயாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படியாவும் வந்து வாமி நம்ம இங்கே கிளம்பலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டீங்க. அவன் நெக்கில் உங்களோட வீக் பாயிண்ட்டே நெக் தான், அது டேக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி கையெல்லாம் ஷேக் ஆகிடுச்சு. அதுதான் நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. மியா வந்து இப்போ போகலாம் வாயன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து என் கிஸ்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ டே வந்து விட்றா நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த மாதிரியே சிரிச்சுட்டு ஜிமின் ஷோல்டரில் வந்து கை போட்டுட்ருக்கான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. பிரேக் டைமில் வந்து நீங்களும் மியா வந்து கேண்டீன் போகலான்னு சொல்லிட்டு கேண்டீன் போயிருப்பீங்க. மியா வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க. திடீர்னு உங்கள் கையை பிடிச்சி யாரோ இழுத்துட்டாங்க எம்டி கிளாஸ் ரூமில். அப்போது யாருன்னு பார்த்தா டே தான். டே வந்து உங்களை வாலில் பின் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கான். என்ன டே பண்ணுற, என்னை விட நான் போகிறேன், மியா தேட போகிறேன், என்ன நம்ம காலேஜில் இருக்கும் என்ன தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. டே எதுவுமே பண்ணல, ஒரு கிஸ் தான். நீங்கள் வாயை மூடிட்டீங்க. டே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான் உங்கள் லிப்ஸில். லோயர் லிப்ஸ் எல்லாம் பிடிச்சி சக் பண்ணி கடிச்சு விட்டுருக்கான். உங்களுக்கு வலிக்குது டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்னகிள் பண்ணுறீங்க. பட் டே அதெல்லாம் இல்லை, உங்கள் கையை வந்து உங்கள் ஹெட்டில் பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் டிஷர்ட்குள்ளே தான் வந்து கை விட்டுறான். உங்கள் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி வைடாகுது, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் ஹிப்பில் வந்து பயங்கரமாக அவன் கையை வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ பொறுமையாக கிஸ் பிரேக் பண்ணுறான். அவன் கை ஸ்டில் உங்கள் ஹிப்லேயே தான் இருக்குது. என்ன பண்ணுறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெவி ப்ரீத்லேயே கேட்டுட்ருக்கீங்க. மார்னிங் ஏன்டி கிஸ் பண்ணாமல் போனேன் என்ன அப்படின்னுட்டே கேட்குறான். அது வந்து நீங்கள் தான் எனக்கு கிஸ் பண்ணீங்கல்ல நெக்கில், நான் கிஸ் பண்ணேன். ஆனால் ஜிமின் என்ன சொன்னா, நீ தானே எனக்கு கிஸ் பண்ணணும்னு சொன்னா, ஏன் கிஸ் பண்ணாமல் போனேன் அப்படின்னு கேட்குறான். அது வந்துட்டு முதல்ல உங்கள் கையை எடுங்க, உங்கள் கை எங்கே போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேயோட கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் செஸ்ட் கிட்ட தான் எடுத்துகிட்டு போகிறான். முதல்ல கையை விடுங்க டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் பாடியை ஷேக் பண்ணுறீங்க. உங்கள் செஸ்ட்டும் ஷேக் ஆகுது. அதை டே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னடி எனக்கு ஆட்டி காட்டுறிய நீ அப்படின்னு. டே என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையை பின் பண்ணியிருப்பான்ல மேலே, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டேயை கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்க. டே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்களை கிட்ட எடுத்து அவன் ஹக் பண்ணிக்கிறான். இப்போது வெளியே மியா வந்து உங்களை தேடிட்டுருக்கா. இந்த மாதிரி நீங்களும் காணோம், எங்கடா போனீங்க, என் கூட தானே பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கா. அப்போ நீ அங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு கிளாஸ்க்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து கிளாஸ்க்கு போயிட்டா. இப்போது நீங்கள் தான் டே வந்து உங்களை வந்து அவன் லேப்பில் உட்கார வச்சு உங்கள் நெக் கிட்ட வந்து அவன் ஸ்மெல் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான்.
விடுங்க, நெக்ல கிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஊன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான், நீ காலேஜில் வேறு இருக்கோம், யாருன்னா பார்த்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. வந்து சொல்கிறான், என் வீட்டுக்கு போகலாமா, எனக்கு ஒரு மாதிரி நீடியாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல என்னை விடுங்க, நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ஃபேஸ் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே வச்சு ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் உங்களை. சரி சரி ஓகே நான் போகவா அப்படின்னு கேட்குறோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கே முடிஞ்சிடும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. அப்போ தான் வந்து சொல்கிறோம், ஓகே நைட் வந்து அம்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க டின்னருக்கு, நம்ம போகிறோம் ஈவினிங்காக அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளாஸ்க்கு போயிடுறீங்க. மியா கேட்குறா, எங்கடி போயிருந்தேன், நான் உன்னை ஃபுல்லாகவே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுவாடி நான் வந்து வழி மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மியா வந்து சரி ஓகேன்னு சொல்லி கிளாஸை லிசன் பண்ணுறா. நீங்களும் வந்து இப்போ நடந்ததெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கிளாஸை வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே இப்போ எதர்ச்சியாக திரும்பும்போது அங்கே நிற்கிறான். என்ன டேவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உத்து பார்க்குறீங்க. அது தான். பக்கத்தில் ஒரு பொண்ணு வேற நின்று நல்லாவே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்த்துனே இருக்கீங்க. இதை வந்து உங்களோட ப்ரொஃபஸர் வந்து பார்த்துட்டு பயன் என்ன அங்கே வெளியே உங்களுக்கு வெளியே பார்க்கலாம், வெளியே போயிடுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல, கிளாஸ் எடுத்தால் கிளாஸ் லிசன் பண்ணணும், கெட் அவுட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து வெளியே துரத்திடுறாங்க. நீ நல்ல நேரத்தில் அனுப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போய் நின்று பார்க்குறீங்க. இந்த பொண்ணா டேவை வந்து அடிச்சு பேசிகிட்டு இருக்கு. ரொம்பவே 2 பேர் சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் எரியுது. என்னடா என் புருஷனை எப்படி அடித்து பேசலாம், கையை எப்படிடா மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிட்ட போகிறீங்க. அவங்க அங்கேருந்து மூவ் ஆகிட்டாங்க. நீங்களும் அங்கே போய் பார்க்குறீங்க எங்கடா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லைப்ரரிக்கு போகிற மாதிரி இருக்குது. இதோ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லைப்ரரிக்கு போகிறீங்க. 2 பேருமே வந்து இந்த புக்கு ரேக்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே ஒரு மாதிரி மறைஞ்சு போயிட்டே மட்டும் தனியாக அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் தனியாக அந்த யாருமே வராத தூரமாக ஒரு இடம் இருக்கும்ல அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. என்னடி பண்ணுற இங்கே, உனக்கு கிளாஸ் இருக்குது தானே, கிளாஸ்க்கு போகலையா நீ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து என்ன விடுங்க, அந்த பொண்ணு யார், ஏன் அந்த பொண்ணு உங்ககிட்ட சிரிச்சு பேசுது, அந்த பொண்ணு ஏன் உங்கள் மேலெலாம் கை வச்சு பேசுகிறான், நீங்களும் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிறீங்க. சிரிப்பாக இருக்குது. நீங்கள் அவன் மேலே பொசிட்டிவ் ஆகிறது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த தமிழில் இருக்குல்ல அந்த மாதிரி தான் சிரித்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்ன என் பொண்டாட்டி பொசிட்டிவ் ஆகிற போல் என் மேலே ரொம்ப அப்படி நான் பொசிட்டிவ்லாம் ஆகலை, நான் அவள் எப்படி உங்கள் மேலே கை வச்சு பேசலாம் அதை கேட்குதான் வந்தேனே நான் அப்படின்னு ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு மாதிரி லோ வாய்ஸில் பேசுகிறீங்க. வந்து அப்போ நீ என் மேலே பொசிட்டிவ் ஆகலையாடி, என்னை பார்த்து சொல்லி எனக்கு கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். ஆமாம் நான் பாசிட்டிவ் ஆனதான், அவள் எப்படி என் ஹஸ்பண்டை தொட்டு பேசலாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டிக்கு பாசிட்டிவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். வந்து வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. யார்கிட்டையும் க்ளோஸாக இருக்காதுங்க எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நான் யார்கிட்டையும் க்ளோஸாக போக மாட்டேன், யாரும் என்கிட்டையும் வர விட மாட்டேன், எனக்கு நீ தாண்டி முக்கியம், எனக்கு நீ தாண்டி என் தங்கமே, உன்னை தவிர நான் யாருமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம், இது ஈவினிங் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேவும் சொல்கிறீங்க, நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. டேவ் வந்து குளிச்சுட்டு வந்து டவலோடு வரான். என்னட்ட இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு நீ தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அந்த வார்ட்ரோப் கிட்டே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் வந்து இது ஓகேவா, எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு உங்களை பேக் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை விடுங்க, நீங்களே வந்து எடுங்க, நான் எது எடுத்தாலும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. நீங்களே ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே போகிறீங்க. மேட்ஸ் கிட்டலாம் இனிமேல் நைட் வந்து டின்னர் அங்கே போகிறோம், நீங்கள் வந்து உங்களுக்கு குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க.
மேபி நாங்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எங்களுக்காக குக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே மேடம். நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவங்க மேலேருந்து டே வந்து வயன் வயன் அப்படின்னு கத்துறான். நீங்கள் வந்து சரி ஓகே நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மேலே போகிறீங்க. அப்போ டே வந்து ரெடி ஆகிட்டாங்க கிளம்பலாமா, ஒரு நிமிஷம் டே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஒரு ப்ரிட்டியான ஒரு ஃப்ராக் போட்டிருக்கீங்க. இங்கே நான் ஆட் பண்ணுற ஃபோட்டோ ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து இதை ரெடி ஆகிட்ட டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேக்கிட்டு போகிறீங்க. டே வந்து உங்களை பார்த்தப்பயே ரொம்பவே ஸ்டன்னாகி நின்றுட்டான். நீங்கள் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கீங்க. லைட் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்கும் லைட்டாக போட்டிருக்கீங்க. கண்ணுக்கு வெறும் ஐலைனர் மட்டும்தான் வச்சுருக்கீங்க. அதுவே உங்கள் கண்ணை வந்து ரொம்பவே அழகாக காட்டுது. டே வந்து சொல்கிறான், நம்ம போயே ஆகணுமா நம்ம இங்கேயே நைட்டு தூங்கலாம், நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். டே என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க, பாருங்கள் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே போகிறீங்க. டே வந்து மனசே இல்லாமல் போகிறான். நீங்களும் வந்து டேவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டீங்க. அவங்க உங்களை ரொம்பவே அழகாக வெல்கம் பண்ணிக்கிறாங்க. டேவோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்பவே அழகாக உங்களை வெல்கம் பண்ணி உங்களை வந்து ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து அங்கே டைமும் ஸ்கிப் ஆகுது. டின்னருக்கு வந்து ஃபுட் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. அந்த வர ஆண்டின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. டே வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணு உங்கள் மேலேருந்து எடுக்கவே இல்லை. இப்போ வந்து எல்லாருமே வந்து டைனிங் டேபிள் தான் உட்காந்துருக்கீங்க. மெய்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. டே வந்து உங்களோட தைஸில் வந்து கையை வச்ச மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுட்டீங்க. பட் டே மறுபடியும் வந்து உங்கள் தைஸில் கை வச்சிட்ருக்கான். நீங்கள் எடுத்து விடுறீங்க. இந்த வாட்டி என்ன பண்ணால் ரொம்பவே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டு உங்கள் ஸ்கின்ல கை உங்கள் தைஸில் வந்து கையை வச்சு அப்படி ரொம்பவே ரப் பண்ணுறான். என்ன டே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. டேயோட அம்மா வந்து என்ன வேணும், எதனா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது அது அந்த ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் வந்து எனக்கு போதும், நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பீங்க. இவன் சாப்பிட்டு போன்றாங்க. பட் நீங்கள் வந்து இல்லை ஆண்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூம் போயிட்டீங்க. தேவா சிரிக்கிறான். அவனுக்கு சிரிப்பே அடக்க முடியல. அம்மா எனக்கு போதும், நானும் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ வந்து உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் ரூம் போய் ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்வெட் ஆகிடுச்சு. நீங்கள் ரூம் உள்ள ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவன் கையை லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே வந்து உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் வந்து டச் பண்ணியிருப்பான். அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்கள் வந்து ஏஞ்சி வந்துட்டுருப்பீங்க. இப்போ டே வந்து உங்கள் பின்னாடி வந்து பேக் ஹேக் பண்ணுறான். டே வந்து கேட்குறான், ஏன் பாதியிலே வந்துட்ட, டின்னரை ஃபுல்லாக சாப்பிட்ருக்கலாம்ல, நைட் ஃபுல்லாக நமக்கு ஒரு எனர்ஜி தேவையில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே அங்கே என்ன பண்ணீங்க நீங்கள்? அதுவும் ஆன்ட்டி அங்கிள் முன்னாடி போய் அப்படி பண்ணுறீங்க. அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிப்பேன், எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கட்டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் அவங்களாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. சரி ஓகே, அங்கே விட்டதே நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களை வந்து திருப்பி அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்பவே ஆஷாக கிஸ் பண்ணுறான். அப்படியே அவன் ஹேண்டை பின்னாடி கொண்டு போய் உங்கள் பின்னாடி இருக்கிற ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்கள் ப்ராவும் வந்து அன்க்ளிப் பண்ணி விட்டுடுறான். இப்போ உங்கள் ஃப்ராக் வந்து கீழே விழுது. அப்படியே உங்கள் ப்ராவும் கைட்டி தூக்கி போட்டுடுறான். இப்போ நீங்கள் கீழே பேண்ட்ரிஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. வந்து கேட்குறீங்க, டே என்ன பண்ணுறீங்க, இது நம்ம வீடு இல்லை, சவுண்டு கேட்கும் டே, ஆன்ட்டி அங்கிள்லாம் கீழே தான் இருக்காங்க டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். உங்கள் நெக்கெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணுறான். பயங்கரமாக கடிச்சு வைக்கிறான். அங்கே ஃபுல்லாகவே ஹிக்கீஸாக மாறுது எல்லாமே. அப்படியே பொறுமையாக உங்கள் செஸ் கிட்ட வரான். செஸ் கிட்ட வந்து பயங்கரமாக சக் பண்ணுறான். ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு பக்கம் ப்ரெஸ் பண்ணுறான். உங்களால் 2 ப்ரெஷருமே தாங்க முடியல. இங்கே மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. அப்படியே அவன் லெஃப்ட் சைட் போயிட்டு அங்கே சக் பண்ணுறான். ரைட் சைட் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். மோர்னிங் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமாக மூன் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்டொமக்கு ஃபுல்லாக அப்படியே கீழேருந்து உங்கள் செஸ்ட் வரலும் அப்படியே லிக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் உங்கள் பாடி அப்படியே அப்பள தூக்குறீங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் மூன் பண்ணுறீங்க. வந்து உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறான். இப்போ ஏஞ்சிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பேண்ட்ரிஸும் வந்து ரிமூவ்
பண்ணி போட்டுடுறான். 2 பேருமே நேக்கடாக இருக்கிறீங்க. இப்போ டே வந்து பொறுமையாக உங்கள் கீழே ப்ரைவேட் பார்ட் கிட்ட போயிட்டு அங்கே வந்து ஃபிங்கரிங் பண்ணுறா. உங்களால் தாங்கவே முடியல ப்ளஷரை. நீங்கள் வந்து டே போதும்ட்டு இன்சர்ட் பண்ணு அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் டே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஃபிங்கர்ஸ் விட்டுட்டு நல்லாவே ஃபிங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கான். வெயிட் ஆகிட்டீங்க டே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர ப்ளஷராக இருக்குது. நீங்கள் கையை சைடில் கொண்டு போயிட்டு அந்த பில்லோவை வந்து டைட்டாக வந்து பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. டே வந்து இன்சர்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே வந்து உங்கள் மேலே ஹோவர் ஆன மாதிரி ஆகி அவன் பாடியும் உங்கள் பாடியும் ரப் பண்ணுற மாதிரி அப்படியே இன்சர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்பவே ப்ளஷராக இருக்குது. பத்தாவது குறைக்கு உங்கள் செஸ்ட்டை வேறு அப்படியே ஒரு சக் பண்ணுறான். பயங்கரமாக சக் பண்ணுறான். கீழே வந்து இன்சர்ட்டும் பண்ணுறான், மேலே சக்கும் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷராக இருக்குது. இப்போது நீங்கள் டேவை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டே மேலே ஓவர் ஆகி டேவோட நெக்கிலலாம் கிஸ் பண்ணுறீங்க. அங்கெல்லாம் ஹிக்கி கொடுக்குறீங்க. அப்படியே உங்கள் டேவோட பாடியில் வந்து அவனோடது வந்து சக் பண்ணி அங்கெல்லாம் கடிச்சு வைக்கிறீங்க. இப்போ அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறீங்க. டே வந்து அப்படியே உங்களை கீழே புஷ் பண்ணிவிட்டு அவன் வந்து உங்கள் மேலே ஓவராகி ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவன் வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க பக்கத்துலேயே வந்து படுக்கிறான். டே என்னால் வலிக்குது டே, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே வந்து அவனோட கையை கொண்டு ஸ்டொமக் கிட்ட வந்து ரப் பண்ணி கொடுக்குறான். நீங்களும் வந்து டே வந்து நல்லா ஹக் பண்ணி தூங்க வைக்கிறீங்க. சரி, ஓகே, நான் இதோட ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் சீக்கிரமாக போடுறேன். கொஞ்ச நாள் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டேன். அதனால தான் வீடியோஸ் கண்டினியூஸாக வரல. இதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்க்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மீன்ஸ் பாய் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவும் வரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஃப்எஃப் கேட்பாங்களா, சென்ட் பண்ணி விடுங்க. எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். யாருக்கு போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.